ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கூகுள் ஆட்சென்ஸில் வந்து நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறது, சப்மிட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க போயிட்டு நீங்கள் வந்து மேனேஜ் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு லோடிங் ஆகியும் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து வரும். வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கும். மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஆட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோடனே உங்கள் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ஆட்சென்ஸ் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் காமிக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் வந்து உங்கள் இண்டிவிஜுவலுக்கு உங்களுக்கா இல்லை பிஸ்னஸ்க்கா அப்படின்னு கேட்கும். இண்டிவிஜுவல்னால் கொடுங்க, நான் இண்டிவிஜுவல்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து யூஎஸோட குடிமகனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன், அதாவது நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஃபார்ம் கேட்கும். W8 டேக்ஸ் ஃபார்ம் டைப்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஓகேவோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். அந்த ஃபார்ம் கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் வந்து ஆல்ரெடி இண்டிவிஜுவல்னால ஆல்ரெடி வந்து அது டிஃபால்ட்டாகவே வந்து இருக்கும். அது வந்து உங்கள் ஐடியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடியே கொடுத்துருப்பீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். கண்ட்ரி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கோம். இப்போ இந்தியா வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஐஎன்னு இருக்கும், ஃபாரின் டிஐன்னு இருக்கும். அதுக்கு நேராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். பேன் கார்டு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இப்படி தான் கேட்கும். லைன் 1க்கு நேராக அட்ரஸ் லைன் 1க்கு நேராக உங்களுக்கு உங்கள் வீட்டு நம்பர், டோர் நம்பர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் டோர் நம்பர் இல்லை ஸ்ட்ரீட் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துங்க. ரெண்டாவது வந்து உங்கள் ஊர் பேர் போட்டுக்கோங்க. ஓகேவா. மூணாவது பார்த்தீங்கன்னா சிட்டியாக கேட்கும், என்னென்னு கொடுத்துங்க. பின்கோடு அதேமாரி ஸ்டேட்டு கொடுத்துட்டு இந்த அட்ரஸ் வந்து சேம் தானா அப்படின்னு பர்மனெண்ட் அட்ரஸ்னால் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் காமிக்கும். டேக்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே டேக்ஸ் டெரிட்டரி அது வந்து கொடுத்துங்க. அந்த ஆப்ஷனில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 7 பேராகிராஃப் 1 கொடுத்துங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு வித்தவுட் ஹோல்டிங் வந்து 0 ரெடியூஸ் ட்ரீட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அது கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மோஷன் அண்ட் பிக்சர் டிவி இது சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. 15% ரிசீவ் நான் கொடுக்குறது வந்து அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதர் காப்பிரைட் ராயல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆர்டிக்கல் 12 கொடுத்துங்க. பேராகிராஃப் 2A 2 கொடுத்துங்க. 15 தான். ஓகே, செக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பேஜ் லோடிங் ஆகிடும். இதான் வந்து லாஸ்ட் வந்து ப்ரிவ்யூ பேஜ் தான். ஃபார்ம் வந்து ப்ரிவ்யூ பண்ணிக்கங்க. ப்ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் நேம், அதாவது உங்கள் ஐடி கார்டில் ஒரு அஃபிஷியலான ஒரு நேம் இருக்கும் உங்களுக்கு. இந்த நேம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபுல்லாக கொடுத்துங்க. என்ட்ரு பண்ணிங்க. கரெக்டாக ஒரு ஐடி கார்டில் இருக்க மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு எஸ் நோ கொடுத்துங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீஸ் பர்ஃபார்ம் இன் த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு வந்து எஸ் கொடுத்துங்க. அடுத்து வந்து ஸ்டேட்டஸ் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. அண்ட் பெர்மிட்ஸ் ஓகே. இதில்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அது சேஞ்சஸ்க்கு நேராக ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. ஓகே, அப்படியே சப்மிட் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து லோடிங் ஆகும். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு உடனே வந்து அப்ரூவ்டுன்னு காமிக்கும், மற்றெல்லாம் கிளைம்டுன்னு காமிச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.